கிருபையாய் கர்த்தர் ஒரு வார்த்தையை கர்த்தர் தந்தார். ஒரு ஆச்சரியமான ஒரு வார்த்தை வாசிக்கலாம். எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை வாசிக்கலாம். ராஜாவின் வார்த்தையின் படியையும் அவனுடைய கட்டளையின் படியேயும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அனைவர்களையும் மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே. அந்நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். ராஜாவின் வார்த்தையின் படியேயும் அவருடைய கட்டளையின் படியேயும் செய்யப்படுகிறதற்கு ஆதார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே. அந்நாளில் தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞர்களை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய முகத்தை நான் நோக்கி பார்த்தபோது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே வைத்த ஒரு நல்ல வார்த்தை, தங்கள் பகைஞர்களை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. தங்கள் பகைஞர்களை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு கிருபையாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்முடைய காரியங்களை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ண போகிறார். உங்களுக்கு விரோதமாய் ஒரு ஆபத்து வந்திருக்கலாம், உங்களுக்கு விரோதமாய் ஒரு பெரிய மனிதனுடைய எதிர்ப்பு வந்திருக்கலாம். இந்த காரியம் இப்படியே நடந்துச்சுன்னா எனக்கு கஷ்டம் அப்படின்னு நீங்க நினைச்சு வந்திருக்கலாம். இந்த காரியம் என்னமாய் முடியுமோ அப்படின்ற ஒரு பெரிய குழப்பத்திலே நீங்கள் வந்திருக்கலாம். இவங்க சொல்றது மாதிரி நடந்துச்சுன்னா, நான் நினைக்கிறது மாதிரி நடந்துருச்சுன்னா நிச்சயமா நான் ஒரு பெரிய பிரச்சனையில நான் மாட்டிக்குவேன். இந்த காரியத்தை குறித்த ஒரு பெரிய பதட்டம், பயம் உங்களுக்குள்ளே இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு கிருபையாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் தீமையாய் முடியுமோ என்று நினைக்கிற அந்த காரியத்தை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணுவார். நீங்கள் ஆபத்தாய் முடிந்து விடுமோ என்கிற அந்த காரியத்தை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணுவார். உங்களுக்கு விரோதமாய் எழும்பப்பட்டிருக்கிற அத்தனை காரியத்தையும் கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணினார். உங்களுடைய வறுமை மாறுதலாய் முடியும். உங்களுடைய அவமானத்தை ஆண்டவர் மாறுதலாய் முடிய பண்ண போகிறார். எந்தெந்த காரியத்தினாலே நீங்கள் சிரமப்படுகிறீர்களோ, எந்தெந்த காரியத்தை நினைத்து நீங்கள் பயப்படுகிறீர்களோ, இன்று கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். தங்கள் பகைஞர்களை மேற்கொள்ளும்படி காரியம் மாறுதலாய் முடிந்தது. உங்க பிள்ளையினுடைய காரியத்தை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணுவார். இப்பொழுது உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற அந்த காரியத்தை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணுவார். ஒரு கர்த்தருடைய கரம் இந்த ஆராதனை வேளையிலே அநேகரை தொட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இந்த காரியத்தை நானே மாறுதலாய் முடிய பண்ணுவேன், மாறுதலாய் முடிய பண்ணுவேன். உன் நினைவு என் நினைவு அல்ல, உங்க சொந்தக்காரர்களுடைய நினைவு கர்த்தருடைய நினைவு அல்ல, உங்களுடைய தலைவருடைய நினைவு கர்த்தருடைய நினைவு அல்ல, டாக்டருடைய நினைவு கர்த்தருடைய நினைவு அல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், இது தீமையாய் அல்ல, இது தீமையாய் தான் ஆரம்பித்தது, இது தீமையாய் தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கர்த்தர் முடியும் போது காரியத்தை மாறுதலாய் நல்ல கைகளை மேல தட்டி முழு பலத்தோடு, ஆமென், இந்த குறைவு மாறுதலாய் முடியும், இந்த காலதாமதம் மாறுதலாய் முடியும், இந்த காரியம் மாறுதலாய் முடியும். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ பயப்படாதே மகனே, நீ பயப்படாதே மகளே, இந்த காரியத்தை நான் மாறுதலாய் கர்த்தர்
மாறுதலாய் முடிய பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. சில நேரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய யோசனை எப்படி இருக்கும்னா, இப்படி நடந்துருமோன்னு நம்ம நினைப்போம். இப்படி நடந்துருமோன்னு நினைக்கிறது மட்டும் இல்லை, இப்படி நடந்தா நம்ம என்ன பண்ணிடுவோன்ற பயம் வரும். இந்த இடத்துல இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரிஞ்ச சம்பவம். அப்படின்னா யூதர்களை எல்லாம் கொல்லணும்னு சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. துஷ்ட ஆமான் என்கிற மனிதன் கிட்டத்தட்ட 127 நாடுகளுக்கு அந்த மனுஷன் ராஜாவாய் ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த ராஜாவினிடத்துல போய் இந்த துஷ்ட ஆமான் பேசி, இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கூட்டம் நம்மிடத்துல பரம்பி இருக்கிறாங்க, இவங்களை இப்படியே விட்டுட்டீங்கன்னா உங்க ராஜ்ய பாரத்திற்கு கெடுதல் உண்டாகும் அப்படின்னு சொல்லி தவறான காரியத்தை ராஜாவை நம்ப பண்ணி, இப்ப ராஜாவினுடைய கையினாலே ஒரு லெட்டர் எழுதி அவருடைய கையினாலே சைன் போடப்பட்டு 127 நாடுகளிலேயும் இருக்கிற யூதர்களுடைய பகைஞர்களுக்கு அனுப்பப்படுகிறது. இந்த ஆதார் மாதம் வருது, இந்த மாதம் யூதர்களை எல்லாம் சங்கரித்து போடுங்க, அவர்களை வெட்டிருங்க, அவர்களுடைய உடைமைகளை எல்லாம் கைப்பற்றுங்க. அப்போ எவ்வளவு ஒரு குழப்பமான நேரம். இன்ன டேட்டுக்கு என் குடும்பத்தோட என்ன கொல்ல போறாங்க, அதற்கு ராஜாவினிடத்திலிருந்து அனுமதி கிடைக்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பயத்திற்குரிய விஷயம். நிறைய பேர் தங்களுடைய சொத்துக்களை கொண்டு போய் கொடுத்துருப்பாங்க. ஐயா எங்களை ஒன்றும் பண்ணிடாதீங்க. நிறைய பேர் பணங்களை கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க, எங்களை ஒன்றும் பண்ணிடாதீங்க. எல்லாருடைய இருதயத்திற்குள்ளேயும் நாள் நெருங்க நெருங்க பயமா இருக்குது. இது என்னமாய் முடியுமோ, இது எப்படி முடியுமோ, இது ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துருமோ, நான் உயிரோடு இருப்பேனா, என் பிள்ளைகள் உயிரோடு இருப்பார்களா, இப்படிப்பட்ட ஒரு பெரிய குழப்பம் அங்கே உண்டாகிட்டே இருக்குது. ஆனால் கர்த்தர் கிருபையாய் அவர்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இவ்விதமாய் தங்கள் பகைஞர்களை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. காரியம் மாறுதலாய் முடிந்தது. அன்றைக்கு அற்புதத்தை செய்த அதே ஆண்டவர் தான் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இந்த காரியம் மாறுதலாய் முடியும். வருகிற மாதம் இந்த காரியம் மாறுதலாய் முடியும். உங்க பிள்ளைகளுக்கு எதிராய் இருக்கிற அந்த காரியம் மாறுதலாய் முடியும். உன் மகளுக்கு எதிராய் இருக்கிற காரியம், உங்க மகனுக்கு எதிராய் இருக்கிற காரியம், உங்க குடும்பத்திற்கு எதிராய் இருக்கிற காரியம், உங்க தொழிலுக்கு எதிராய் இருக்கிற காரியம் கர்த்தர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். அந்த காரியம் மகளே மகனே மாறுதலாய் நன்றாய் ஆமேன் சொல்றவங்க தேங்க்யூ ஜீசஸ். முழு பலத்தோட விசுவாசித்த ஆமேன் சொல்லுங்க, நம்பிக்கொண்டே ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அந்த வேலை ஸ்தலத்தில் அந்த காரியத்தை இதோ கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ண போகிறார். நிறைய பேருடைய வார்த்தை இந்த காரியம் தீங்கு நடக்கும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ அதை நம்ப வேண்டாம், இந்த காரியம் மாறுதலாய் முடியும். காரியம் மாறுதலாய் முடியும். நான் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற கர்த்தர். ஆமென்.